மாலைமலர்.com வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் மைக்கேல். லிப்ரா ப்ரொடக்ஷன் வழங்கும் நலனும் நந்தினியும் அப்படின்ற படத்தில் நான் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். என்னென்னா எங்கள் படத்தோட டீசர் லான்ச் பண்ணுறாங்க. ஐம் ஹாப்பி டு பி ஹியர். மோரோவர் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா எங்கள் ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர் இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து ஒரு டைரக்டராக மாறி இருக்காரு. அவர் இயக்க போகிற படம் தான் வந்து ஐனா. இந்த படத்தில் வந்து நான் ஒரு லீட் ரோல் பண்ணுறேன். இந்த படத்துக்காக நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த படத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மூவியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஹலோ, நான் ஹரிதா. இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஐனா படத்தோட லான்ச். It's a very huge project and the script is really interesting. I'm really happy to be the lead of the film. I'm sure all of you will like this film. Do wait and watch it in theaters. மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் சவுந்தரராஜா பேசுகிறேன். என்ன நீங்கள் சுந்தரபாண்டியில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஐனா படத்தோட மூவி லான்ச். இந்த படத்தில் 2 ஹீரோ, அதில் நானும் ஒரு ஹீரோவாக அறிமுகமாகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுந்தரபாண்டியன் வில்லன், இதில் ஹீரோ. நான் நிறைய போராடணும், நிறைய நாள் வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். இருந்தாலும் நான் 7 வருஷம் போராடிட்டேன். அதோடைய பலனா எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஐனா படத்தோட பிரஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு பெரிய அளவான ப்ராஜெக்ட்ல நாங்கள் இறங்க போறோம், இந்த மாதிரி ஒரு முயற்சி மேற்கொள்ள போறோங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஐனா இஸ் அ அட்வென்ச்சர் ஃபிலிம். மெக்கனாஸ் கோல் எப்படி இருந்துச்சோ, ரேடர்ஸ் தி லாஸ்ட் ஆர்க் இருந்துச்சோ, அந்த மாதிரி 6-7 நாடுகளுக்கு போய் அங்கே போய் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட். அது வந்து முழுக்க ஒரு 90% யங்ஸ்டர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் இறங்கியிருக்காரு லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து இது வந்து 5வது ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். பட் லிப்ரா ரவிக்கு இது வந்து முதல் படம் இயக்குனரா. மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். ஐனா படத்தோட துவக்க விழாவில் இருக்கும். ஐனா படத்தில் வசனங்கள், பாடல்கள் எழுதுறதுக்காக ரவீந்தர் வந்து இயக்குனர் ரவீந்தர், தயாரிப்பாளர், அவர் வந்து என்ன ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அணுகிட்டே எனக்கு கதை சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரியான ஒரு படம் தமிழுக்கு வரப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு விஞ்ஞானம், அதுக்கு அதோட பின்னணியில் வந்து ஒரு உலக அரசியல், இன்னொரு அதோட ஒரு இதில் வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் படமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரைட்டராக எனக்கும் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் நிறைய இதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இன்னும் வசனங்கள் எழுத ஆரம்பிக்கல, கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறேன். நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட்டகத்தி ரிலீஸ் டைம் ஆக்சுவலி ஒரு சின்ன கேப் இருந்தது. அந்த டைம் தான் நான் டைரக்டர் வெங்கடேஷன் மீட் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஸ்கிரிப்ட் ஃபார் மை செகண்ட் ப்ராஜெக்ட். அந்த டைம் நலனும் நந்தினியும் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ஸோ எக்ஸைட்டடாக இருந்தது. அண்ட் நந்தினி கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மூவில நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. அண்ட் என்டையர் டீம் தேங்க்யூ. அண்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இவ்வளோ அழகா காட்டிருக்காங்க சார், தேங்க்யூ. அண்ட் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நான் இருக்கேன். இப்போ முதல் படம் நலன் நந்தினியம்ல இருக்கிறேன். அதுக்கு வந்து வெங்கடேஷ்க்கு ஐ ஹேவ் டு தேங்க் ஹிம் டு இன்ட்ரோடியூஸ் சச் a nice producer. வெங்கடேஷ் அது பண்ணலன்னா நான் ரவீந்திரன் சாரை மீட் பண்ணிருப்பேன்னு தெரியாது. ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு வெங்கடேஷ், நலனும் நந்தினியும் டீமுக்கு. பட் இப்போ இன்னைக்கு பொழுது பார்க்கும்போது நிசார் இஸ் ரியலி கேப்சர் மை அட்டென்ஷன். நலனும் நந்தினியும் வேற ஒரு கலர் காமிச்சிட்டு, சுப்பு சொன்ன மாதிரி நான் ஒரு 5 நாள் தான் அங்கே இருந்திருப்பேன் கொடைக்கானல்ல. அதனால எனக்கு பெருசா அதோட இம்பாக்ட் தெரியல. முக்காசி நேரம் குளிர்துன்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துருந்தேன் ராத்திரி எல்லாம். பட் இவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாரு. இட் இஸ் விஷுவலி பியூட்டிஃபுல். கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட். ஒரு வில்லேஜ்ல இருந்து அப்படியே ஒரு ஹில் டவுன் கொண்டு போன இந்த ஃபீல். ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் நிசார் ஆன் திஸ். அண்ட் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் மேலும் வளர்ந்து நிறைய புதிய இயக்குநர்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு கொடுத்து அவங்களும் அதை திறன்பட பயன்படுத்திக்கிட்டு அதனால நாங்களும் கூடவே இருப்போம் அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ். பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் சம்பந்தப்பட்டவர்கள் வருவாங்க, அவர்களின் நல விரும்பிகள் வருவாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த வட்டமா அவர்களை பற்றி அறிந்தவர்கள் வருவாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த வட்டமா அந்த வெறுமன் அந்த படைப்பு எதுவோ அதை பார்க்க அதன் மேல் ஆர்வம் கொண்டவர் வருவாங்க. இப்படி 3-4 வட்டமா விலகி தான் இருக்கும் ஒரு விழாவும்.
எனக்கு தெரிஞ்சு இந்த விழா மட்டும்தான் எல்லாருமே முதல் வட்டத்துக்குள்ளே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கிற படம் 5 படம். என் வலது பக்கத்தில் உட்காந்துருக்க விஜயபிரகாஷ் சார், இடது பக்கத்தில் உட்காந்து மதன் கார்கி, நான் சுட்டகத்தில் நடிக்கிறேன், நான் நலன் ஒளிப்பதிவு பண்றேன், நான் ஐநாவில் வசனம் எழுதுறேன், நான் அதில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சுத்தி எல்லாருமே லிப்ராவோட நேரடியாக சம்பந்தப்பட்ட முதல் வட்டத்தில் உட்கார்ந்துருக்க எல்லோரும் ஒரு விழாவில் வருவது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சம் நான் கருதுறேன். நான் எல்லாருக்கும் நினைக்கிறது என்னன்னா, ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும். நான் பெரிய நிறுவனங்களை எல்லாம் சொல்றோம், தொடர்ந்து சினிமாவில் ஏவிஎம்ல தொடங்கி ஏபி நாராஜிலிருந்து எல்லாரும் பேரும் சொல்றோம். அவர்கள் எல்லோரும் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து படம் எடுத்தார்கள். படம் எடுப்பவனை மட்டுமே படம் சினிமா காப்பாத்துங்கிறது நான் அசராத நம்பிக்கை உள்ளவன். அதை போல லிப்ரா தொடர்ந்து பழகணும். இது பத்தாது, இன்னும் நிறைய எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தயாரிப்பாளர்களையும் சொல்லுங்க, தொடர்ந்து பழகணும். ஒரு படம் ஓடலைன்னு போய் சினிமாவே சரியில்லைன்னு சொல்றதும், ஒரு படம் ஓடணும்னு நான் தான் சினிமாவில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறேன்னு சொல்றவன கடவுள் போல சினிமா மேல இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து சினிமாவோட ட்ரெண்ட், கலர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அண்ட் இன் ஃபியூச்சர் என்ன சொல்றது, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அவருக்கு. எனக்கும் நாங்க ஒரு அதிகமா பேச தெரியாது. It's okay, all the best and congratulations. வாழைமலர் வணக்கம். And this movie, the project titled Aina. Aina வந்து ஒரு இன்டர்நேஷனல் கலர் மூவி. அது வந்து ஒரு தமிழ்ல ஒரு அன்யூஷுவல் ஃபிளேவர்ல எடுக்கணும்ன்றது தான் என்னோட டார்கெட். இந்த படம் வந்து ஒரு 6 கண்ட்ரியில இருக்கிற ஒரு டிராவலிங், 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் காப் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டிராவலிங் ஜர்னி பீப்புள். இவங்க 2 பேரும் கிளப் பண்ணி எதை தேடி போறாங்க, எங்க அந்த சொல்யூஷன் ரிசால்வ் பண்றாங்கன்றதான். இந்த படத்துல மொத்தம் 6 கண்ட்ரி டிராவல் பண்றோம். இந்தியா, சைனா, மொராக்கோ, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கால டக்சன் கைகோ அண்ட் பெலிஸ், அண்ட் ஸ்விஸ்ல ஜெனீவா அண்ட் மாந்த்ரூ. இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் பிளேஸ்ல ஸ்பாட்ல மிஷனுக்கான எக்ஸிகியூஷன் இருக்கிற வேற ஒரு கலர்ல இந்த படத்தை ட்ரை பண்றோம். அண்ட் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் நிசார் சினிமாட்டோகிராஃபரா பண்றாரு. அண்ட் ஆக்சுவலி டன் நல்லும் நந்தினம் சுட்ட கதை. நிசார் உடைய கலரிங் சென்ஸ் ராண்டி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ ராண்டி சார் சக்தி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ ஹிஸ் கலர் சென்ஸ் இஸ் brilliant. And இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கிரினன், who is actually a fantastic person who has got internationally sound producing. So international sound produce பண்ற அந்த சென்சர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு he has helped me a lot. And இந்த படத்துடைய எடிட்டர் ஆலன், கௌரவம் நலனும் நந்தினியோட என்னுடைய எடிட்டர், அவருடைய ஃபாஸ்ட் சென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு யங் டீம். டெக்னிக்கலி இம்ப்ளிமெண்டேஷன் இந்த படத்துல நிறைய இருக்கு. ஸோ இந்த படத்துல மொத்தம் 10 கேஸ்டிங்ஸ். ஒன்னு அண்ட் மேஜர் லீட் பண்றவர் கார்த்திக் குமார், அண்ட் he is doing the international cop. And மிச்சம் 9 கேஸ்டிங்ஸ்ல one is Michael, who has already done heroistic subject in நலனும் நந்தினியும். And மிச்சம் 9 பேர் டிவி ரியாலிட்டி content people, so who actually has lot of color changes. இந்த படத்துக்காக இன்டர்நேஷனல் சேஞ்ச் ஓவர் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினட்டா இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்கேஜிங் ஃபேக்டரா இருக்கும். அட்வென்ச்சர், ஆக்ஷன், மிஸ்ட்ரி, இதுதான் படத்துடைய ரன்னிங் பிளாட். அண்ட் இந்த படம் செப்டம்பர்ல ஷூட் போலான்னு இருக்கோம்.